என்னோட கம்பெனி பேர் வந்து ஆரூஸ் ஹோம்மேட் ப்ராடக்ட். நான் வந்து மதுரையிலேருந்து வந்திருக்கேன். இந்த ஸ்ருதி கெர்பல் லெபார்ட்டரியில் வந்து நான் 6வது பேஜில் வந்து பேசுகிறதுக்காக வந்தேன். அந்த 6வது பேஜில் வந்துட்டு அதுக்கப்புறம் 10வது பேஜில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வரும்போது நான் வந்து எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வச்சுருந்தேன். ஏற்கனவே ஆல்ரெடி எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வச்சுருந்தேன். இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் ப்ராடக்ட் எல்லாமே ஒன்றா லேப் டெஸ்ட்டுக்கு கொடுக்குறதுக்கு ஆரம்பித்து லேப் டெஸ்ட்டோட இது வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு நிறைய வர ஆரம்பித்தாங்க. இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் ரீசெல்லிங்காகவே எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க. இப்போ நிறைய கஸ்டமர்ஸ்க்கு ரீசெல்லிங்க்கு என்னோடய ப்ராடக்ட் எல்லாமே ஒயிட் லேபிளிங்கில் ரீசெல்லிங்க்கு கொடுத்துட்ருக்கேன். தனியாக கஸ்டமைஸ்டாக கேட்குறவங்களுக்கும் என்னோடய ப்ராடக்ட் எல்லாமே நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். 100+ ப்ராடக்ட்டுக்கு மேலே நான் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து நான் அதுக்கப்புறம் என்னை 10வது பேஜில் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. ஏன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், அந்த சீஃப் கெஸ்ட்டாக அந்த சீஃப் கெஸ்ட்டுன்ற ரோலே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கைதட்டல், ஒரு இது கொடுக்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற ஒரு ஊக்குவிப்பு எல்லாமே வரும். அதை அந்த மேடம் வந்து எனக்கு அந்த கொடுத்தாங்க. எனக்கு எப்பயுமே என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் நான் அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் தான் எப்பயுமே நான் நினைப்பேன். அதுதான் நான் எல்லா இடத்துலையுமே சொல்கிறது. எனக்கு அந்த வாய்ப்பு வந்து 2 தடவை மேம் கொடுத்தாங்க. 2 தடவையுமே என்னோடய வாய்ப்பை நான் யூஸ் பண்ணிட்டேன்.